ஹலோ ஹாய் வெல்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜென்ரலான டாபிக் தான். இதில் வந்து நான் 2 விதமாக வீடியோ பண்ணலாம். 2 விதமாக உங்களுக்கு அதை நான் சொல்லித்தர முடியும். இன்றைக்கி நான் முதல் டெக்னிக் எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்கிறேன். இது வந்து நம்ம ஊரில் ரேஷன் கடையில் எப்போ திறந்துருக்கு அப்படின்னு நம்ம வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கிற மெத்தட் எப்படி அப்படின்றத தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மெத்தட். எப்படின்னா, சார் எங்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்லை சார், ஆனால் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். இல்லை சார் எனக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இது வந்து ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் என் கையில் இல்லைன்றப்போ உங்களோட வெப்சைட்டில் எப்படி போய் பார்க்குறது அப்படின்றக்கான வீடியோ தான் இது. சார் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு எப்படி மெத்தட்னா, ஒரு மிஸ்டு கால் சிஸ்டம் மாதிரி நமக்கு குறுஞ்செய்தியாக வரும். இது வந்து நம்ம அவங்களுடைய ரேஷன் கார்டு வெப்சைட்டில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா வெப்சைட்டில் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுடைய ரேஷன் கடை நியாய விலை கடையுடைய அஃபீஷியல் வெப்சைட் டிஎன்பிடிஎஸ். இதை ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து டெஸ்க்டாப் சைட்டு ஓப்பன் பண்ணிங்க. நான் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நியாய விலைக்கடைகள் அப்படின்றத டச் பண்ணிங்க. டச் பண்ணிட்டீங்களா? இப்போது இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடைகள் பற்றிய விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்வோம். அதை டச் பண்ணிங்க. சார் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், இது வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகலைன்னா எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகி இருந்துச்சு அப்படின்னா வேறு மெத்தட். ஹலோ ஹாய் வெல்கம். இது ஒரு ஸ்பான்சர்டு வீடியோ. நம்மளுடைய ஸ்பான்சர் யார் கேட்டிங்கன்னா, பைமோட்டோ மொபைல் அப்ளிகேஷன். பைமோட்டோ மொபைல் ஆப் தான் நம்மளுடைய ஸ்பான்சர். இவங்க ஒரு க்ராசரிஸ்க்கான செல்லர். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் க்ராசரிஸை ரொம்ப கம்மி ரேட்டில் நம்மளால் வாங்க முடியும். இந்த ஆப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள அப்ளிகேஷனாக நம்மளுடைய பைமோட்டோ மொபைல் ஆப் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நான் வேறு வீடியோவில் காட்டுறேன். இல்லை, மாவட்டங்கள் இது வந்து லிஸ்ட்டு காமிக்குது. மாநில விவரம் அப்படி சொல்லிட்டு மாவட்ட பெயர்கள். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம். எல்லாமே கீழே தான் வரும். ஓகேங்களா? இதில் உங்களுடைய வட்டம் தாலுக்கா எது இருக்கோ அதை கொடுங்க. நம்மளது நெமிலி. இந்த இடத்துல கடை குறியீடு, கடை பொறுப்பாளர், கடையின் பெயர், தொடர்பு எண் கடைசி 2 டிஜிட், ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்த குடும்ப அட்டை அந்த இடத்துல எவ்வளோ ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. மொத்த வாடிக்கையாளர்கள் அதையும் கொடுத்துருக்காங்க. இன்னுமே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இது வந்து கடை குறியீடு. இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டில் பேக் சைடு QR கோடு இருக்கும். அந்த QR கோடுக்கு மேலே இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரேஷன் கடைக்கார் பேர் தெரியும் அப்படின்னா நீங்கள் பேர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இதே மாதிரி இதில் ஊர் பேரும் வரும். இப்போ வந்து நம்மளுடைய இது வந்து நாகவேடு. கரெக்டாக இந்த குறியீடை டச் பண்ணுறேன். டச் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஆஃப்லைன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போது அந்த கடை திறக்கலை, நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆன்லைன் அப்படின்னு இருந்துச்சுன்னா கடை திறந்துருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி தான் தெரிஞ்சுக்கணும்.
மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருந்தால் வேறு மெத்தட் ஈஸியாகவே இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட் வெளியே வந்துடுறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் கடையும் டச் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி நான் வீடியோ எடுக்கிறது வந்து ஈவினிங் டைம் அப்படின்றதுனால கடை திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஆன்லைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஆன்லைன் காட்டும். ரேஷன் கடையில் என்ன போடுறாங்க, என்ன பொருள் அப்படின்றது, என்ன பொருள் இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் பொருட்கள் விவரம் அதை டச் பண்ணிங்கன்னா பொருட்கள் விவரம் காமிச்சிடும். என்ன ரேட்டு, என்ன பொருள் இருக்குது அப்படின்றதுலாம் காமிச்சிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.